வணக்கம். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் 2 கப்பு உளுந்தம்பருப்பு முழு உளுந்து வச்சுருக்கேன். நீங்கள் முழு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கல் ஒன்றும் இருக்காது. தோல் உளுந்து தான் உடம்புக்கும் சத்தானது. வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து போட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு 15 வரமிளகாய், ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் போட்டிங்களோ அதுக்கு ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் அரிசி, ஒரு காயம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. காயத்தை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் விட்டால் போதும். காயத்தை பொரிக்கிற பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் அந்த இட்லி பொடி வந்து நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் சாதா பொடி போடுறதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் எப்போதுமே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், இல்லாட்டா அது ஒரு மாதிரி புகையும். வரமிளகாய் வறுபட்டுருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். துவரம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அதுக்கெல்லாம் ஆயில் தேவையில்லை. இப்போ துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். ஒன்றா தான் நம்ம வறுக்கணும். சில இது நல்லா வறுபடணும், சில இது லைட்டாக போகணும். அதனால் நம்ம ஒன்றா போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். உளுந்து வறுக்கும்போது அது எப்படி வறுத்துருச்சுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து அது வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த மனம் நல்ல மணமாக இருக்கும். உளுந்துக்குள்ள மனம் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். நல்ல கருப்பாக இருந்தது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ நீங்கள் வறுத்துருச்சின்னு நினச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா பொரிஞ்சு வரும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அரிசி நல்லா வெடிக்கும். அதுதான் பக்குவம். இப்போ அரிசி வறுத்துச்சு. அரிசி எள்ளு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எள்ளு அதை போட்டுடலாம். அதுவும் நல்லா வெடிக்கும். போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை இறக்குற ஸ்டேஜில் கருவேப்பிலை பாதி வறுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பூண்டு உரித்து வச்ச பூண்டை போட்டுருங்க. அதை பூண்டு போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். அந்த சூடே போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். சால்ட்டு போடுறதை விட நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பரல் உப்பு. ஈரநைப்பு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஈரநைப்பு போயிடுச்சு. எல்லாம் வறுத்து வச்சுட்டேன். எள்ளை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அதை நம்ம இதெல்லாம் பொடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் எள்ளு போட்டு ஒரு சுற்றிடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் எள்ளு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆறிடுச்சு. எல்லாம் ஆறிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வத்தல் போட்டுடலாம்.
வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டுருவோம். காயத்தை போட்டுருங்க. அப்புறம் பருப்பு, இப்போ எல்லாம் நான் போட்டாச்சு. மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ எள்ளு போட்டுடலாம். வறுத்து வச்ச எள்ளை போட்டுடலாம். இப்போ இதை நம்ம பொடிச்சிட்டோம். கடைசி நீங்கள் எள்ளு போட்டு கொஞ்சம் சுற்றும்போது அந்த வாசம் அப்படி வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஆற வச்சு நான் ஒரு கண்டெய்னரில் போட்டாச்சு, எடுத்து வச்சுட்டேன். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நெய் விட்டும் சாப்பிடலாம், நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம், தேங்காய் எண்ணெய் விட்டும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் விட்டு கூட கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.